Dear student, today we discuss about organ system level of organization. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். அதில் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். இப்போ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்குது, க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்ப்போம். த மோஸ்ட் efficient and highest level of organization among the animals is exhibited by flatworm, nematodes, annelids, arthropods, mollusks, echinoderms and chordates. ஸோ த ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டபிரேட்டில் புரோட்டோசோவா, பொரிபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், அஸ்கெல்மிந்தஸ், அன்னலிடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் பைலம் எல்லாம் பார்த்தோம். அதில் ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எக்ஸிபிட்டட் பை ஃப்ளாட்வார்ம், nematodes, annelids, arthropods, mollusks, echinoderms and chordate. இதெல்லாம் கொஞ்சம் highest level when we compare to the protozoa, periperaவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ ஆர்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக இருக்கிறது இதில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். பிளாட்ஃபார்ம்லேருந்து கார்டேட் வரைக்கும் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம மெமரி பண்ணிக்கணும். த எவல்யூஷன் ஆஃப் மீசோடோம் இன் திஸ் அனிமல் ஹேஸ் லீட் டு தர் ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட மீசோடோம், எவல்யூஷன் ஆஃப் மீசோடோம் இன் தீஸ் அனிமல்ஸ் ஹேஸ் லீட் டு தர் ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து கொஞ்சம் மீசோடோமும் டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்லா காம்ப்ளிகேட்டடாக உள்ள ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். த திசு ஆர் ஆர்கனைஸ்ட் டு ஃபார்ம் ஆர்கன் அண்டு ஆர்கன் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திசு லெவலில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். இதில் திசுலாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஆர்கன் டு கம்பைன் டு ஃபார்ம் ஏ ஆர்கன் சிஸ்டமாக இதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் லெவல் கார்டேட் அப்படிங்கிறதெல்லாம் ஹையஸ்ட் லெவல். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இந்த அனிமல்ஸில் ஒவ்வொரு சிஸ்டமும் நல்லா வெல் டெவலப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈச் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டட் வித் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இதை ஏன் நம்ம ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஈச் சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக அசோசியேட்டட் வித் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபுட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி வி ஆர் கெட்டிங் நியூட்ரியன்ஸ் அதிலிருந்து கெட் பண்ணுறது தான் இதோட டோட்டல் வேலை. நம்ம வாயில் ஃபுட்டை எடுத்துக்கிறோம், அதை நல்லா போட்டு மெண்டதுக்கப்புறம் உள்ளார அனுப்புனதுக்கப்புறம் டைஜஷன் நடக்குது. அந்த டைஜஷன்லேருந்து அப்சர்வ்டு மாலிகுல்ஸை, டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட இன்டெஸ்டைன் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டைஜஷன். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டை எடுத்ததுலேருந்து அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அதுக்கு மட்டும்தான் இது ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணும். ஆனால் வேறு சில அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிஸ்டமாக இருக்கும், அது 2-3 ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணும். ஆனால் இதிலெல்லாம் அப்படி இல்லை. ஈச் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டட் வித் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த சிஸ்டம் இருக்குது. அண்டு ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதனால தான் இது ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டங்கிறது ஒரு ஆர்கன் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி மவுத்து, ஈசோஃபேகஸ், ஓகேங்களா, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதில் அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது. இந்த மாதிரி நிறைய ஆர்கன் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமாக இருக்குது. அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஹைலி ஸ்பெஷலைஸ்டு நர்வ் அண்டு சென்சரி செல்ஸ் கோஆர்டினேட் அண்டு இன்டகிரேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைலி specialized nerve and sensory cells
நல்ல நர்வஸ் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதே மாதிரி சென்சரி செல்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதெல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி இன்டகிரேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம், அதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இதில் இருக்கும். வேறு அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதில் இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அனிமல்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ஆர்கனும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி அந்த சிஸ்டத்தை நல்லா ஒர்க் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டியை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் கேன் பி வெரி ப்ரிமிட்டிவ் அண்டு சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல் அனிமல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம் விச் கேன் பி வெரி ப்ரிமிட்டிவ் அண்டு சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். ப்ரிமிட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி சிம்பிளாக இருக்கலாம், இல்லாட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல் அனிமல்ஸ். ஒவ்வொரு அனிமல்ஸில் கொஞ்சம் டிஃபர் ஆகும், எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணி நமக்கு ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டத்தையும் நல்லா தெளிவாக நமக்கு கொடுக்கும். அது அந்த குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்யும். ஸோ இது எல்லாமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த பிளாட்டிஹெல்மின்தஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் ஓப்பனிங் டு த எக்ஸ்டீரியர் which serve as a both mouth and anus and hence called an incomplete digestive system. ஸோ ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மவுத் அண்ட் கம்ப்ளீட்டட் வித் த ஆனஸில் மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆனஸில் கம்ப்ளீட் ஆனால் தான் அது வந்து ஒரு ஃபுல்லான ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யூ டேக் பிளாட்டிஹெல்மின்தஸ், நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் சிங்கிள் ஓப்பனிங், ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் அதில் இருக்குது. அந்த ஒரு ஓப்பனிங் வழியாகவே விச் டேக் த ஃபுட் அண்டு கிவ் அவுட் த எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் ஃப்ரம் த பாடி. ஃபுட்டையும் அது வழியாக தான் எடுத்துக்கும், அதோட பாடியில் இருக்கிற எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டையும் அந்த ஒரே ஒரு ஓப்பனிங்கில் மட்டும்தான் வெளியில் அனுப்போம். ஸோ இது வந்து லோ லெவலில் இருக்கிற அனிமல்ஸில் இது வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ், இந்த அனிமல்ஸை வந்து பிளாட்டிஹெல்மின்தஸில் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் நமக்கெலாம் அப்படி இல்லை. ஹை லெவலில் இருக்கிற அனிமல்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, செப்பரேட் ஓப்பனிங் இருக்கும். மவுத்து, வி ஆர் டேக்கிங் ஃபுட்டு, மவுத் வழியாக நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆனஸ் இருக்குது விச் கிவ் த எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் எல்லாம் அது வழியாக நம்ம வெளியில் அனுப்புகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி செப்பரேட் ஓப்பனிங் இருக்கும், மவுத் இருக்குது, ஆனஸ் இருக்குது. ஆனால் ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும். அது வழியாகவே ஃபுட் எடுத்துக்கிற, இப்போ வாய் வழியாகவே நம்ம சாப்பிட்ணும், அதே மாதிரி எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்லாம் வெளியில் அனுப்பணுன்னா எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் ஒரு சில அனிமல்ஸில் அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரே ஒரு ஓப்பனிங். இந்த மாதிரி இருந்தால் இதை என்ன சொல்கிறோன்னா இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் அஸ்ஹெல்மின்தஸ் டு கார்டேட் ஆல் அனிமல்ஸ் ஹாவ் எ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அஸ்ஹெல்மின்தஸில் ஸ்டார்ட் பண்ணி கார்டேட் வரைக்கும் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது வித் டூ ஓப்பனிங், த மவுத் அண்ட் த ஆனஸ். சிமிலர்லி த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனிங் அஸ்ஹெல்மின்தஸ்லேருந்து. இதெல்லாம் நீங்கள் நல்லா மெமரி பண்ணணும், நீட்டுக்கு இதிலிருந்தெல்லாம் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அஸ்ஹெல்மின்தஸ்லேருந்து கார்டேட் வரைக்கும் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஆல் அனிமல்ஸ் ஹேவ் எ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அஸ்ஹெல்மின்தஸ், அனலிட், ஆத்ரோபோட், மொலஸ்க், எக்கினோடர்மேட்டா அண்டு கார்டேட்டா, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதாவது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதில் ஸ்டார்ட் ஆகும்? மவுத்தில் ஸ்டார்ட் ஆகும் அண்டு கம்ப்ளீட்டட் வித் த ஆனஸ், அதில் முடியுது. இதை ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் டைப், அனதர் ஒன் இஸ் ஏ க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் விச் த பிளட் ரிமைன்ஸ் ஃபில்டு இன் த திசு ஸ்பேஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் பிளட் கேப்லரிஸ். இப்போ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா இஃப் யூ டேக் காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா பிளட் எப்படி இருக்குன்னா அப்படியே அதோட பாடியை ஓப்பன் பண்ணால் அந்த பாடி குழியில், அதோட பாடியில் இருக்கிற குழியில் அதோட பிளட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஃப்ளூயிட் வந்து லிம்ப் ஃப்ளூயிட் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்கிறோம். இட் டஸ் நாட் கண்டைன், இதில் எந்த கேப்லரிஸ், பிளட் வெசல்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸ்பேஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் பிளட் கேப்லரிஸ் எதுவுமே இருக்காது, அதில் இருக்காது. ஸோ ஒரு கிண்ணத்தில் ஒரு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிற மாதிரி அதோட பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே அப்படியே வந்து அதோட பாடி ஃப்ளூயிட் இருக்கும். பாடி ஃப்ளூயிட், இப்போ காக்ரோச்சோட பாடி ஃப்ளூயிட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும்.
அதை லிம்ப் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இட் டஸ் நாட் கண்டெயின் எனி பிளட் வெசல்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் அதை ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டரிஸ், வெயின், கேப்லரிஸ் எதுவுமே இருக்காது அதுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறத ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ த ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதுலலாம் இருக்கும்? ஆத்ரோபோடில் இருக்குது, மொலஸ்காவில் இருக்குது, எக்கினோடெர்ம்ஸ் அண்டு யூரோகார்டிட்ஸ் இதிலெல்லாம் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஓப்பன் டைப் அப்படின்னாவே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு என்ன வரணும்? இட் டஸ் நாட் கண்டெயின் பிளட் கேப்லரிஸ் எதுவுமே இருக்காது. ஆர்டரிஸ், வெயின் அண்டு கேப்லரிஸ் எதுவுமே இருக்காது. அது அப்படியே ஒரு குழியில் நம்ம பாடி ஃப்ளூயிட் வந்து ஃபில்லாகி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இது ஓப்பன் டைப். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆத்ரோபோட்ஸில் இருக்கும், மொலஸ்கில் இருக்கும், எக்கினோடெர்ம்ஸில் இருக்கும் அண்டு யூரோகார்டிட்ஸில் இருக்கும். இதில் எல்லாம் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், க்ளோஸ்டு டைப் in which the blood is circulated through blood vessels of varying diameters, arteries, veins and capillaries. So closed type of சர்க்குலேட்டரி சிஸ்டம். நமக்கெல்லாம் க்ளோஸ்டு டைப்பு தான் இருக்குது. நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் இருக்குது, வெயின் இருக்குது, கேப்லரிஸ் இருக்குது. பிளட்டு எல்லாமே இட் இஸ் கோயிங் டு இன்சைடு த கேப்லரிஸ் வழியாக, ஆர்டரிஸ் வழியாக, வெயின் வழியாக உள்ளார தான் போயிட்டுருக்கும். வெளியில் மசில்ஸில் எதுவுமே பிளட்டெல்லாம் அதிகமாக மூவ் ஆகாது. ஒன்லி பிளட்டை கேரி பண்ணி போகிறதுக்கு நம்மக்கிட்ட கேப்லரிஸ் இருக்குது, ஆர்டரிஸ் இருக்குது, வெயின் இருக்குது. இந்த மாதிரி இன்சைடு த பிளட் கேப்லரிஸ்குள்ளே போகிறது எல்லாமே நம்ம க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது க்ளோஸ்டு டைப். ஓகேங்களா, ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னலீட்ஸ், செப்ளோகார்டிட்ஸ் அண்டு வெர்டபிரேட்ஸ். அன்னலீட்ஸில் இருக்குது, செப்ளோகார்டிட்ஸில் இருக்குது அண்டு வெர்டபிரேட்ஸில் இருக்குது. இட் இஸ் ஏ க்ளோஸ்டு டைப். இது கேட்கலாம், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பன் டைப் அண்டு க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இதை வந்து டெஃபினேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் க்ளோஸ்டு டைப் இருக்குது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில், ஓப்பன் டைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து இதில் இருக்கிறதெல்லாம் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம், டிஃபைன் க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இல்லாட்டி வாட் இஸ் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். கிவ் த எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எழுதிடணும். ஓகேங்களா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்டு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது கேட்கலாம். இதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா டிப்ளோபிளாஸ்டிக் அண்டு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் பாருங்கள், டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் த திசு அண்ட் ஆர்கன் ஆஃப் அனிமல்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் 2 or 3 எம்ப்ரியானிக் ஜெர்ம் லேயர். ஸோ நம்ம வந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஆகும்போது, ஒரு கரு உருவாகும் போது, ஓகேங்களா, த திசு அண்ட் ஆர்கன் ஆஃப் அனிமல்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் 2 or 3 எம்ப்ரியானிக் ஜெர்ம் லேயர். 2 எம்ப்ரியானிக் ஜெர்ம் லேயர்லேருந்து வருதா இல்லை 3 எம்ப்ரியானிக் ஜெர்ம் லேயர்லேருந்து வருதா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்கிறோம், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிப்ளோபிளாஸ்டிக் அண்டு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, on the basis of the origin and development, animals are classified into 2 categories. எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அனிமல்ஸை 2 கேட்டகரிஸாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து டிப்ளோபிளாஸ்டிக், another one is a ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். the டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் in which the cells are arranged in 2 embryonic layer. the external ectodome and internal mesoderm are called டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோனா ரெண்டில் வந்து எக்டோடோம் இருக்கும், எண்டோடோம் இருக்கும். த ஆப்சன்ஸ் ஆஃப் மீசோடோம் இதில் இருக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 2 லேயரில் இருந்து எல்லா ஆர்கனும் டெவலப் ஆச்சு அப்படின்னா அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இன் தீஸ் அனிமல்ஸ் த எக்டோடோம் கிவ் ரைஸ் டு எபிடெர்மிஸ். எக்டோடோம்லேருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். எபிடெர்மிஸ் வருது, த அவுட்டர் லேயர் ஆஃப் பாடி வால், நம்ம பாடியோட வெளியில் இருக்கிறது எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எண்டோடோம் கிவ் ரைஸ் டு கேஸ்ட்ரோடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எண்டோடோம்லேருந்து கேஸ்ட்ரோடெர்மிஸ் வருது.
ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் லைனிங் த கட் கேவிட்டி, கட்டோட கேவிட்டி டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற லைனிங் வந்து இதிலிருந்து வருது. அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் present between the ectodome and mesodome is the ectodome and endodome is the mesoglilia. ரெண்டு லேயருக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோக்லியா இருக்குது. ஓகேங்களா, எக்டோடோமுக்கும் எண்டோடோமுக்கும் இடையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீசோக்லியா. ஓகேவா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல்ஸ் இருக்குது, ஜெல்லிஃபிஷ் இருக்குது, சி அனிமோன் இருக்குது. இதெல்லாம் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள் வெரி இம்பார்ட்டன்ட், இது 5 மார்க்கில் கூட கேட்கலாம். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்ன? த அனிமல்ஸோட எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் வந்து அனிமல்ஸ் இன் விச் த செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் 2 எம்ப்ரியோஸ் இருக்கும், எம்ப்ரியானிக் லேயர் இருக்கும், த எக்ஸ்டர்னல் எக்டோடோம் இருக்கும் அண்ட் இன்டர்னல் எண்டோடோம் இருக்கும், ஆர் கால்டு டிப்ளோபிளாஸ்டிக். எக்டோடோமு எண்டோடோம் மட்டும்தான் இருக்கும், மீசோடோம் வந்து ஆப்சண்ட். அந்த மாதிரி இருந்ததுன்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் the animals in which the development embryo has 3 germinal layer are called triploplastic animals. ஒரு அனிமல்ஸ் வந்து த்ரீ எம்ப்ரியானிக் லேயர்லேருந்து ஃபார்ம் ஆச்சு, எம்ப்ரியானிக் ஜெர்ம் லேயர்லேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் அவுட்டர் எக்டோடோம், ஸ்கின், ஹேர், நியூரான், நெயில், டீத் எக்ஸெட்ரா எக்டோடோம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னர் எண்டோடோம், கட், லங்ஸ், லிவர், இதெல்லாம் இன்னர் எண்டோடோம். அண்டு மிடில் மீசோடோம், மசில்ஸ், போன், ஹார்ட். ஸோ இது கூட 1 மார்க்கில் கேட்கலாம். மசில்ஸ் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த விச் எம்ப்ரியானிக் லேயர், ஜெர்மினல் லேயர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை நல்லா பார்த்துங்க. மசில்ஸ் வந்து மீசோடோம்லேருந்து வருது, மீசோடோம். போன்ஸ் அதிலிருந்து தான் வருது, அண்டு ஹார்ட். மோஸ்ட் ஆஃப் த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் டு கார்டிட்ஸ் எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். திஸ் கொஸ்டின் மே பி ஆஸ்கிங் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிப்ளோபிளாஸ்டிக் அண்டு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது டிப்ளோபிளாஸ்டிக்கும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் 5 மார்க்கில். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ இதில் வந்து வெரி சிம்பிள் தான். டிப்ளோ அப்படின்னா 2 லேயர் இருக்கும், ட்ரிப்ளோ அப்படின்னா 3 லேயர் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா ஒரு அனிமல்ஸ் டெவலப் ஆகும்போது அங்கே உருவாகிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் 2 லேயர்லேருந்து மட்டும்தான், எம்ப்ரியானிக் லேயர்லேருந்து மட்டும் வந்தது அப்படின்னா அது டிப்ளோபிளாஸ்டிக். 3 எம்ப்ரியானிக் ஜெர்ம் லேயர்லேருந்து வருது அப்படின்னா அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு நல்லா பார்த்துங்க. கோரல்ஸ், பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம், ஜெல்லிஃபிஷ் அப்படிங்கன்னு சொல்கிறோம், சி அனிமோன், இதெல்லாம் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். அதே மாதிரி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அண்டு கார்டிட்ஸ். பிளாட்ஃபார்ம்லேருந்து கார்டிட் வரைக்கும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வில் சி பேட்டர்ன் ஆஃப் சிமெட்ரி. The symmetry is the body arrangement in which parts that lie on opposite side of an axis are identical. அதாவது ஒரு அனிமல்ஸை எடுத்துக்கிட்டோமா 2 சைடும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது சிமெட்ரியில் வருது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, ஒரு மையப்பகுதியை எடுத்துக்கிட்டு அதோட 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் அதே மாதிரி 2 சைட்லேயும் வந்து ஒரே மாதிரி இருக்குது பாடி பார்ட்ஸ் அப்படின்னா இது வந்து நம்ம இந்த அனிமல்ஸை நம்ம சிமெட்ரியில் பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஓவல் ஷேப்பில் வந்து நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு பார்த்தோமா 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சிமெட்ரியில் வருது. அண்ட் அனிமல்ஸ் பாடி பிளான் ரிசல்ட் ஃப்ரம் த அனிமல்ஸ் பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அது சிமெட்ரியில் வருமா. இப்போ ஒரு எம்ப்ரியோவில் இருந்து டெவலப் ஆகும்போது அது சில அனிமல்ஸ் வந்து சிமெட்ரியில் வரும், சிலது வராமல் இருக்கலாம். இப்போ நம்ம மனுஷனை எடுத்துக்கிட்டோம், ஹியூமன் பீயிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பைலேட்ரல் சிமெட்ரியில் வருவோம். இப்போ நம்மளோட
நடு பகுதியில் டைரெக்டாக ரெண்டாக பிரித்தோம்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். when we cut any organism in 2 equal பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணும்போது we can get 2 equal parts நமக்கு கிடைச்சது அப்படின்னா அது சிமெட்ரியில் வருது அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சு அனிமல்ஸை நம்ம நிறைய டைப்பில் பிரிக்கலாம். சிமெட்ரிக்கல் பாடி இருக்கா, இதெல்லாம் சிமெட்ரியில் வரும். அதே மாதிரி ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரேடியல் சிமெட்ரி, பெண்டாமெட்ரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம தனித்தனியாக பிரிச்சிடறோம். The simplest body plan is seen in sponges. பாடியில் வந்து ரொம்ப சிம்பிளஸ்டான ஒரு பாடி எதில் எந்த அனிமல்ஸில் இருக்குன்னா ஸ்பாஞ்சஸில் தான் இருக்குது. ஸ்பாஞ்சஸ் they do not display symmetry and are asymmetrical such animals lack a definite body plan or are irregular shaped, and any plan passing through the center of the body does not divide them into 2 equal parts, equal halves. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பாஞ்சஸோட பாடி வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். நம்ம எப்படி தான் அதை வந்து ரெண்டாக பிரிக்கணும்னு நினச்சாலும் நமக்கு we cannot get 2 equal parts நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நம்ம எதில் பிரிக்கிறோன்னா ஏசிமெட்ரிக்கல். இதெல்லாம் வந்து சிமெட்ரியில் வராது. ஸோ சிம்பிளஸ்டான அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை ஸ்பாஞ்சஸை எடுத்துக்கிறோம். இதோட பாடி அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஏசிமெட்ரிக்கல் இதில் வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் asymmetrical body plan is also seen in adult gastropod. ஆனால் ஏசிமெட்ரிக்கல் சில அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோபோடில் கூட ஸ்னைலில் கூட ஏசிமெட்ரிக்கல் இருக்குது. ஸோ இந்த அனிமல்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸில் வந்து ஏசிமெட்ரி, அதே மாதிரி நல்லா டெவலப் ஆன அடல்ட் கேஸ்ட்ரோபோட்லேயும் ஸ்னைல்ஸ்லேயும் வந்து ஏசிமெட்ரிக்கல் பாடி பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன் ரேடியல் சிமெட்ரி. Symmetrical animals have paired body parts that are arranged on either side of the plan, passing through the central axis. Central axis அப்படிங்கிறது இந்த நடுவில் ஒரு புள்ளி வச்சு நம்ம அதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பக்கம் வேணுமா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது சிமெட்ரியில் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ சைட் ஆஃப் த பிளான் passing through the central axis. When any plan passing through the central axis of the body divide an organism into 2 identical parts. இப்போ ஒரு சைடில் மட்டும்தான் நமக்கு பிரியும், ரெண்டாக பிரியும் அப்படின்னா அது பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். எந்த சைடு வேணுமா நம்ம நடுவில் இருந்து ரெண்டாக பிரிக்கிறோம் அந்த அனிமல்ஸ் அப்படின்னா we can get 2 equal parts அப்படின்னா அது ரேடியல் சிமெட்ரியில் வரும். ஓகேங்களா? ரேடியல்னால் எந்த சைடில் வேணுமா நம்ம பிரிக்கலாம். நடுவில் ஒரே ஒரு ஹரிசாண்டல் இல்லை வெர்டிக்கல் மட்டும் இல்லை, எந்த சைடில் வேணுமோ அதை நம்ம ரெண்டாக பிரித்தோமா we can get 2 equal parts அப்படின்னா அதை வந்து ரேடியல் சிமெட்ரியில் வரும். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெண்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரின்னு ஒன்று பார்க்குறோம், பைரேடியலி சிமெட்ரி அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிமெட்ரியில் நமக்கு ரேடியல் சிமெட்ரி இருக்குது, பெண்டாமெரஸ் ரேடியல் சிமெட்ரி இருக்குது, பைரேடியலி சிமெட்ரி இருக்குது. அதே மாதிரி சிமெட்ரின்னு தனியாக பிரிச்சிடறோம், சிமெட்ரின்னு அனிமல்ஸை தனியாக பிரிச்சிடறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் வந்து சிமெட்ரி அப்படின்னா நம்ம ஒரு அனிமல்ஸை எடுத்துக்கிட்டு அதோட சென்ட்ரல் ஆக்சிஸில் அதை ரெண்டாக கட் பண்ணோமா we can get 2 equal parts. நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கரெக்டாக கிடைக்குது அப்படின்னா அது சிமெட்ரியில் வரும். ஓகே.